ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி டெஸ்ட் சீரிஸ் 3 வந்து பார்க்கலாமா? டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2014 2023 வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் 3ல் இதோட பார்த்தோம் அப்படின்னா 30 கொஷின்ஸ் வந்து ஓவர். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிராமி எழுத்து, ஆப்ஷன் பி வட்டெழுத்து, ஆப்ஷன் சி கிரந்த எழுத்து, ஆப்ஷன் டி சித்திரெழுத்து. ஆன்சர் என்னப்பா வரும்? ஆப்ஷன் டி சித்திரெழுத்து. சிந்து சமவெளி சித்திரெழுத்து. நெக்ஸ்ட் பாருங்கள். சிந்து சமவெளி எப்படி அவங்களோட எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இடமிருந்து வளமாக எழுதுவது மட்டும், வளமிருந்து இடமாக எழுதுவது மட்டும், இடமிருந்து வளமாக எழுதுவது மற்றும் வளமிருந்து இடமாக, வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. இது வந்து மேட்ச் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷான்கு தரோ, குள்ளி, ராகர்கி, தோலவிரா. ஆன்சர் என்னவன்னு பார்க்கலாமா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3142. ஓகேவா? பாருங்கள். ஷான்கு தரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜும்தார். ஓகேவா? தாரோன்னு வந்துருச்சு, இங்கே தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஷான்கு தரோ அப்படின்னா மஜும்தார். நெக்ஸ்ட்டு குள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குள்ளி. ஓகேவா? ஸ்டீன் கொடுத்துருக்காங்க. குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரல் ஸ்டீன். ஓகேவா? குள்ளமாக ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு புண்ணே வந்து ஆரமாட்டிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஸ்டீன். அடுத்தது ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகர்கி அமரேந்திரநாத். ஓகேவா? அமரேந்திரநாத். நாகர்கி நாத்து, ராகர்கி நாத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அமரேந்திரநாத். தோலவிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோசி. தோலவிரா ஜோசி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோனிங்க வந்துச்சு, இங்கே ஜோசின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஷான்கு தரோ, ரோத்தல், பனவாளி, மிட்டாதல். ஆன்சர் என்ன வரும்? 2341. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஷான்கு தரோ இப்போ தான் பார்த்தோம். ஷான்கு தரோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜி மஜும்தார். ஷான்கு தரோ என்ஜி மஜும்தார். தார்னு வந்துச்சுன்னா ஷான்கு தரோ அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது லோத்தல் இப்போ தான் பார்த்தோம். லோத்தல் என்ன வந்துச்சு? லோத்தல் எஸ்ஆர் ராவ். ஓகேவா? ராவோட ரவா. லோத்தல் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம், செப்பனிடம் தளம் உங்களுக்கு தெரியும். ராவோட ரவா ராவடிட்டு போயிட்டாங்க, தள்ளிட்டு போயிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பனவாளி. பனவாளின்னா என்ன வரும்? பனவாளி. பனவாளினா பிஸ்ட்டுன்னு வரும். பனவாளி அப்படின்னா பிஸ்ட்டு. ஓகேவா? பிஸ்ட்டு. பனவாளி பணம் நிறையா இருந்தால் பீஸ்ட்டு படம் பார்க்க போகலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மிட்டாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஜ் பான். மிட்டாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஜ் பான். பான் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் மொகஞ்சதரோ, ஹரப்பா, திரிமுகம், வெண்கலக்கோள். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. 3421 இதுக்கு வந்து ஆன்சர். மொகஞ்சதரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன? பெருங்குளியல். இது உங்களுக்கே தெரியும். மொகஞ்சதரோ குளியல் வந்து பெருங்குளம் வந்து அங்கே இருக்கும். அடுத்தது ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் என்ன வரும்? டிஆர் சஹாலி. ஓகே, டிஆர் சஹாலி. அடுத்தது சஹானி. அடுத்தது திரிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போடலாம், சிவன். திரிமுகம்னாலே சிவன். வெண்கலக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அளக்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் வெண்கலக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி மண்ணால் செய்யப்பட்டது, ஆப்ஷன் டி செம்பு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி மண்ணால் செய்யப்பட்டது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவங்க குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, இரும்பை பயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களோட முத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹராப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ செம்பு மற்றும் இரும்பு, ஆப்ஷன் பி எஃகு மற்றும் இரும்பு, ஆப்ஷன் சி வெண்கலம் மற்றும் வெள்ளி, ஆப்ஷன் டி செம்பு மற்றும் வெண்கலம். ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்? ஹராப்பா மக்களோட கருவிகள் அவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது, அதனால அவங்க இரும்பு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா செம்பு மற்றும் வெண்கலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட கருவிகள் வந்து செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்கள். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீன் பிடித்தலா, மட்பாண்டம் செய்தலா, வேளாண்மையா, கைவினை தொழிலா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மீன் பிடித்தலா, மட்பாண்டம் செய்தலா, வேளாண்மையா, கைவினை தொழிலா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேளாண்மை தான். ஓகே. அடுத்தது ஹரப்பா மக்கள் பயிரிடாத பயிர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹராப்பாக்கு பார்லி பற்றி தெரியும், பஞ்சு பயிரிட்டிருப்பாங்க, கோதுமை. அவங்க பயிரிடாத பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரும்பு. அடுத்த கொஷின். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது என்ன? சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது என்ன? மொகஞ்சதாரோ தான். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே மொகஞ்சதாரோ. ஆன்சர் பார்க்கலாமா? சிந்துவெளி மக்களோட எழுத்துமுறை. சிந்துவெளின்னு வந்துருச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? சித்திர எழுத்துமுறை. சீன் இங்கே வந்துருச்சு, இங்கே சித்திர எழுத்துமுறை. நெக்ஸ்ட் அவங்களோட எழுத்துமுறை எப்படி இருக்கும்? வளமிருந்து இடமாக, இடமிருந்து வளமாக ஒரு புறம் இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி சமவெளியோட எழுத்துமுறை. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். ஷான்கு தரோ தாருன்னு வந்துருச்சுன்னா இங்கேயும் தாருன்னு வரும், அப்போ மஜும்தார். அதுக்கப்புறம் குள்ளியாக இருந்தால் அவங்களோட புண் வந்து ஆறாதுன்னு சொன்னேன், அப்போ ஆரல் ஸ்டீன். அடுத்தது ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத். ஓகேவா? ராகர்கி காரில் போனால் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கார் நாத்து. அடுத்தது தோலவிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி சோசி. தோலவிரா நல்லா ஜோராக வந்து என்ன அடிக்கிறாங்க? தாளம் வந்து அடிக்கிறாங்க, அப்போ தோலவிரா ஜோசி. நெக்ஸ்ட் பாருங்கள். ஷான்கு தரோ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி மதிம்தார். தார்னு வந்துருச்சுன்னா எம்ஜி மதிம்தார். லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவோட ரவா ராண்டுட்டு போயிட்டாங்க. சரியா? கப்பல் கட்டும் தளம், செப்பல் கட்டும் தடம் சொல்லுவாங்க, அப்போ எஸ்ஆர் ராவ். அடுத்தது பனவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்?
பனவாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிட் வரும், ஃபிஷ்ஷிட்டுன்னு வரும். அடுத்தது மிட்டாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரஜ்பான், மிட்டாதல் சூரஜ்பான். நெக்ஸ்ட் பாருங்கள் மொஹஞ்சதாரோ, மொஹஞ்சதாரோல என்ன இருக்கும், பெருங்குளியல் வந்து இருக்கும். அடுத்தது ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பா, டிஆர் சஹாலி. அடுத்தது திரிமுகம்னாலே சிவன் வந்து போட்டுருவீங்க. வெண்கலக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவை முறை. நெக்ஸ்ட் பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் எதனால், இப்பயே பார்த்தோம், மண்ணால் செய்யப்பட்டது. அடுத்தது ஹராப்பாயில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, ஃபோட்டோ எடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சுப்பா. என்ன வரும்னா செம்பு மற்றும் வெண்கலத்தால் வந்து செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹராப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்பாண்டம் செய்கிறது அவங்களோட வாழ்வாதார வழிமுறையாக வந்து இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது சாரிப்பா, ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஷன் பி வேளாண்மை தான். ஓகேவா, இங்கே சாரி தப்பாக ஷேர் பண்ணிட்டேன். என்ன வரும் அவங்களுக்கு முக்கிய வாழ்வாதார வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேளாண்மை தான். அடுத்தது ஹராப்பா மக்களால் பயிரிடாத பயிர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி கரும்பு. சிந்துவெளி நகரங்களில் மிக பெருசு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நகரங்களில் மிக பெருசு அப்படின்னா மொஹஞ்சதாரோ. ஓகேப்பா, இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேத்ஸில் நம்ம ஒன்று பார்த்தோம், ஷான்க்கு தரோ. ஓகேவா, யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷான்க்கு தாரோ. ஓகே, சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறை என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.